காங்கிரஸின் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் இன்னைக்கு விஜயை பார்த்து பட்டினப்பாக்கம் வீட்டில் மீட் பண்ணியிருக்காரு. பட்டினப்பாக்கம்னா நம்ம இங்கே மெரினா பீச் போகிற வழியில் இருக்க அவரோட வீட்டில் மீட் பண்ணியிருக்காரு. இப்போ எதுக்காக இந்த மீட்டுன்னு சொல்லி அஃபிஷியலாக தெரியல. ஆனால் இன்னுமே அந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் காங்கிரஸில் தான் இருக்கார். அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக ராகுல் காந்தியோட ரொம்ப க்ளோஸ் நிர்வாகி அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அவர் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் டைரெக்டாக விஜய் மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய அரசியல் வட்டாரத்தில் ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணுன்னா, இப்போ சமீப காலமாக திமுகவோட கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்ட மாதிரி கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 39-40 மேலே கேட்டிருக்காங்க. ஆனால் திமுக எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் கொடுக்க வாய்ப்பு இல்லையா? ஆனால் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இழுக்கடிச்சதா பார்க்கப்படுது. அதனால் மேபி தாவேகா கூட கூட்டணி வச்சா மேபி 50+ கூட அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மீட்டிங் மேபி கூட்டணிக்காக இருக்குமா இல்லை வேறு ஏதாவதுக்காக இருக்குமா, அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். வெல்கம் டு த KTV. பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி வைக்க போகிறாங்க. அஃபிஷியலாக வரல, பட் ஆனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ரொம்ப வருஷமாக நாங்கள் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த விஜய் காங்கிரஸோட கூட்டணி வைக்க போறாரு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பேசியிருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2010 காங்கிரஸோட மாநில தலைவர் போஸ்டிங் கேட்டிருப்பாரு விஜய். ஆனால் நீங்கள் மறுத்துட்டீங்க அதை ஆனால் இதுக்கு அதெல்லாம் இப்போ உண்மையாக்குற மாதிரி விஜய் இப்போ நடந்துகிட்டு இருக்காரு. விஜயில் தாவேகாவும் காங்கிரஸும் இப்போ கூட்டணி வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகவில் பார்த்தீங்கன்னா 39 சீட்டு கேட்டிருக்காங்க. பட் காங்கிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓட் பேங்கே கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது. மீன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, வாய்ப்பே இல்லை இனிமேல்லாம் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ அதனால தாவேகாக்கு போனால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும், 40 சீட்டு கிடைக்கும், ஃப்ரீயாகவே கிடைக்கும். நம்ம ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணலாம், 40 சீட்டு கூட இல்லை 50 சீட்டு கூட கிடைக்கும், இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் காங்கிரஸ் இங்கே பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, அதை கொஞ்சம் சொல்லலாம். உங்கள் கருத்து என்ன? நீங்கள் தாவேகா சப்போர்ட்டராக இருக்கீங்க. இல்லை, நான் தாவேகா சப்போர்ட்டர்னு இல்லை. சரி, ஒரு நார்மலாக மனிதனா ஒரு எப்படி பார்க்க இல்லை. அதாவது இந்த இதில் என்ன பார்க்கணும்னா, இன்னுமே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உண்டான கூட்டணிங்கிறது அந்தளவுக்கு பெருசாக முறிவுங்கிற மாதிரி எதுவும் கேள்விப்படலை. இப்போ கூட காங்கிரஸோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திமுக கூட கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்காரு. இப்போ அவரு என்னதான் இருந்தாலும் காங்கிரஸுங்க தலைமைங்கிறது நார்த்து தான். ஆனா செல்வ பெருந்தகை பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை பண்ணாரு. நீங்க கூட பேசியிருப்பீங்க, இந்த செம்பரமகையில யாருக்கு தனி திறந்து விட்டீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் ஆனா அதான் ஒரு பிரச்சனையை எலெக்ஷன் எது கொண்டு வர்றாங்கன்னா அந்த சீட்டுக்காக தான் கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல அதிருப்தி அந்த மாதிரி நிறைய நியூஸ் அவங்களே கிளப்பி விட்டாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா காங்கிரஸ் இந்த கூட்டணி அவங்களுக்கு பத்தல, அவங்களுக்கு நினைச்சது கிடைக்கல. ஆமா, இது ஒன்றும் ஒரு வருஷத்துக்கு நடக்கிற எலெக்ஷன்லாம் கிடையாது, 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன். அதனால இப்போ திமுக சொல்றதை கேட்டுட்டு இவங்களும் இது பண்ணா அப்போ ஒரு கட்சினுங்கிறது எதுக்கு இருக்குங்கிற ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிருங்காக தான் அவங்க உரிமைக்காக அவங்க டிமாண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி இந்த சீட்டுகள் வேணும் அப்படின்னு சொல்லி. அதை உரிமையாக கேட்கும் போது திமுக அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கூட்டணி மாறணுங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ என்ன பார்க்கணுன்னா, ஓகே உங்க கூட்டணி சேராதவங்களாம் செகண்ட் விஷயம். இப்போ கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா தாவேகாவோட வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம இன்னுமே யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. இப்போ செங்கோட்டையன் வந்தார், அவர் கொங்கு மண்டலில் ஜெயிச்சிருவாரு, இல்லை கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்றாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க அது இல்லாமல் வர்றவங்க நிறைய பிரச்சனை வரலாறுலாம் பின்னாடி திருப்பி பார்க்குறப்ப நிறைய பிரச்சனை மோசமா இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற கொள்கையும் அதுக்கு முரண்பாடா இருக்கிறதுனால அதே மாதிரி. ஆனா நீங்க நாம் தமிழர் கட்சி தாவேகா மேல முன்வைக்கிற குற்றச்சாட்டை இவங்க காங்கிரஸ் சீமான் நிறைய பேர் சொல்லியிருக்காரு. நான் தம்பியோட நானும் கூட்டணி வச்சுக்கலாம் பார்த்தேன், ஆனா தம்பி நான் எதிர்க்கிற காங்கிரஸே கூட்டணி சேர்த்துக்கலாமா நீ பேசுறாரு. அப்புறம் எப்படி நான் அரசியல் வந்ததே நான் காங்கிரஸ் எதிர்த்துதான், நான் எப்படி திருப்பி தம்பியோட சேர்ந்து சீமானே நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப அதுவே உண்மையாகிற மாதிரி இருக்கு. ஆமா, இப்ப அது எந்த அளவுக்கு அவங்க யோசிச்சு பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுவும் நம்ம வெற்றி வாய்ப்பா வருமானங்கிறது பொறுத்து. ஆனா கண்டிப்பா காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே வந்தா காங்கிரஸ் சரியான அடி வாங்கும். ஏன்னா 2011 எலெக்ஷன்ல சொல்றாங்க டிஎம்கே காங்கிரஸோட கூட்டணியில இருந்துச்சு. அப்ப ஏடிஎம்கே என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காங்கன்னா, காங்கிரஸ் கிட்டத்தட்ட 60 சீட்ல நின்றுருக்காங்களாம், 60 சம்திங், எனக்கு சரியான நம்பர்ஸ் தெரியல. அதுல என்ன பண்ணிருக்காங்க, சீமானை
பேச விட்டுருக்காங்க, அவங்களே இறக்கி பேசியிருக்காங்க. சீமான் வந்து ஏடிஎம்கே வந்து பேச இருக்காங்க, சீமான் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அது பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அங்கே காங்கிரஸ் எலெக்ஷன் எல்லாத்தையும் கேம்பெயின் பண்ணியிருக்காரு. கேம்பெயின் பண்ணது எல்லாத்துலயும் காங்கிரஸ் வாஷ் அவுட். கிட்டத்தட்ட 1-2 தான் வந்து காங்கிரஸ் தப்பிச்சிருக்கு. இப்போ வந்து டிஎம்கே கூட காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் டிஎம்கே விட்டு போச்சுன்னா ஒன்று ஆளுங்கட்சி சப்போர்ட், அது கண்டிப்பாக போயிடும். ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் போயிடும். ரெண்டாவது மீடியா சப்போர்ட். எல்லாத்துக்கும் தெரியும் டிஎம்கே வந்து மீடியா கையாளுறாங்க. இந்த 2 சப்போர்ட் போச்சுன்னா காங்கிரஸ் யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஓட் பேங்க் பார்த்தா யாருமே வந்து நான் இதுக்கு திமுக அதிமுக சொல்ற மாதிரி காங்கிரஸ்ல யாரும் நம்ம அதற்கு பெருசா பார்த்தது இல்லை. வர்றவங்களே வெளி கட்சியில இருந்து போஸ்டிங் இல்லாதவங்க தான் தூக்கி இங்க வந்து இப்ப செல்வ பிறந்தே வந்து வேற கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு வந்து மாநில தலைவராக இருக்காரு. வேற எது இருந்தா பரவாயில்ல, மாநில தலைவர் இருக்காரு. அப்படிங்கிறப்ப அந்த கட்சியை வந்து இல்லாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே இல்லாம சீமான் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு ஃபுல்லா இறங்கிடுவாரு. காங்கிரஸ் வச்சு என்னென்ன பண்ணாங்க, இப்ப திமுக வந்து அடக்கி வச்சுட்டு இருக்காங்க மீடியா வச்சு. இப்ப சீமான் பேசுறது அவங்களே வந்து வெளியிடுற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. மீடியா தள்ளிடுவாங்க டிஎம்கே. ஸோ இது தாவேக்காவுக்கும் பெரிய அடியா இருக்கும், காங்கிரஸுக்கும் பெரிய அடியா இருக்கும். இதைத்தான் நான் பாக்குறோம். ஏன்னா இலங்கையில தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் டே நீங்க பாருங்க என்னென்ன நடந்துச்சுட்டு. ஏன்னா அந்த ஸ்ரீலங்கா போர் வந்து காங்கிரஸ் தான் முன்னெடுத்து நடத்தினாங்க. காங்கிரஸா போய் கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல யார் பீரியட் இருக்கோ அவங்க தான் ரிஜிஸ்டர் எடுத்துக்கணும். இப்ப பாகிஸ்தான்ல போய் இப்ப இருக்க ஆர்மி அடிக்குதுன்னா அது வந்து பிஜேபிக்கு தான் ஒரு பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி அப்ப அங்க ஸ்ரீலங்கால போய் அடிச்சிருக்காங்க. அப்ப அது வந்து காங்கிரஸா எடுத்துக்கணும். அந்த காங்கிரஸ் எடுத்துக்கிட்டப்ப பாத்தீங்கன்னா இவர் விஜய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காங்கிரஸ் சப்போர்ட்டா இருந்திருக்காரு. நான் எப்படி சொல்றேன்னா, நம்ம பழைய வீடியோல பாத்தீங்கன்னா 500 டொனேட் பண்ணியிருப்பாரு. நிறைய பேசிட்டே இருக்கிறப்ப வந்து படம் ப்ரமோஷன் பண்றது, ஒரு என்ஜாய்மெண்ட் நீங்க சொல்றீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அதே நிறைய இண்டிகேட் தெரிஞ்சு இவர் வந்து காங்கிரஸ் மேல ஒரு விருப்பம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. நான் வந்து ஆனா அது காங்கிரஸ் வெளியே வந்தா காங்கிரஸ் சரியான அடி, அதை நான் வந்து உறுதியா இருக்கேன். எல்லாரும் இறங்கி அடிப்பாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். ஓகே, அந்த உறுதியில ஓகே. ஆனா வந்து இப்ப இந்த விஷயம் வந்து எந்த மாதிரியான மீட்டிங், ஒருவேளை அவர் அங்கிருந்து வெளில வந்து இங்க வருவாருங்கிறது எனக்கு தெரியல. அஃபிஷியல் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை தொடர்ந்து பத்தி பேசலாம். ஓகே, நன்றி.